அன்னபூரணி. அன்னபூரணியுடைய விக்கிரகம் நிறைய பேருடைய வீடுகளில் இருக்கும். அன்னபூரணியை நிறைய பேர் அப்படியே வைத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் ஒரு தட்டில் கிண்ணத்துலேயோ அரிசியை கொட்டி அது மேலே அன்னபூரணியை வச்சிருவாங்க. அவ்வளோதான். அந்த அன்னபூரணியை இவ்வளோதானா நம்ம வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் அன்னபூரணியை வழிபடுறதுனால எத்தனை பலன்கள் இருக்குது. தினம் தினம் உங்களுக்கு அன்னம் கொடுப்பவள் அவள் தான். அவள் நமக்கு மட்டுமே இல்லை, அந்த சிவனுக்கே படி அளந்திருக்கா. ஒரு முறை பிரம்மனுடைய தலையை கொய்திய போது அவருக்கு ஏற்பட்ட சாபம், அந்த தலை கபாலமாக அவர் கையில் மாறி என்னைக்கு அந்த கபாலம் ரொம்பதோ அன்னைக்கு தான் அவருக்கு அந்த சாபம் தீரும்ன்ற ஒரு சாபம் பெற்றார் சிவபெருமான். அப்போ அன்னபூரணி தான் அவருக்கு படி அளந்து அந்த கபாலம் ரொம்பி அவருக்கு அந்த சாபம் தீர்ந்தது. நீங்கள் காசியில் அன்னபூரணி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் காசியில் போய் தரிசனம் செய்திருப்பீங்க. அங்கேருந்து தான் நிறைய பேர் அன்னபூரணி வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அன்னபூரணியை நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் அன்னபூரணிக்கு அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த அரிசி மேலே அன்னபூரணியை வைத்து அன்னபூரணிக்கென்று சில ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த ஸ்லோகங்கள் செய்து, அம்மா தினம் தினம் நாங்கள் சாப்பிடக்கூடிய இந்த சாதம் உன்னால் எங்களுக்கு மட்டுமல்லாமல் எங்கள் மூலமாக ஒருவருக்காவது நாங்கள் இந்த அன்னத்தை கொடுக்கும் அளவில் எங்கள் வாழ்வை நீ செழிப்பாக மாற்று அப்படின்னு அந்த அம்மா கிட்ட ஒரு கோரிக்கை வைத்து நீங்கள் அவங்கள வழிபடணும். அப்படி வழிபடும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வரவே வராது. உங்களுக்கும் பிரச்சனை வராது. உங்கள் மூலமாக நிறைய பேருடைய பசியும் ஆற்ற முடியும். அதனால் அன்னபூரணியை சும்மா நம்ம வீட்டில் எல்லா சுவாமி படங்கள் மாதிரி ஒரு விக்கிரகம் மாதிரி அது ஒரு விக்கிரகம்னு வைக்காமல் அதுக்கென்று சில பூஜை முறைகள் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிங்க. அப்படி கடைப்பிடிக்கும் போது அன்னபூரணி பரிபூர்ணமான அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்.